அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினா மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 8% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 40% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் 282 ரூபாய் 10% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 982 ரூபாய் 5% வழங்குறாங்க. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 983 ரூபாய் 1% வழங்குறாங்க. இந்தியாவுக்கு 281 ரூபாய் 90% வழங்கியிருக்கிறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் ஒருவேளை எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவிடுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய சம்பவங்களும் நடந்திருக்குது. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல்ஷாஃபா, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல்முல்லா, அல்முசைனி போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல்ஷாஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. சுலைமானி அல் முகஸம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் இந்த எக்ஸ்சேஞ்சில் வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கம் 25 தினார் 10 ஃபீல்ஸாக உள்ளது. 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 179 ஃபீல்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 579 ஃபீல்ஸாக உள்ளது. 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 347 ஃபீல்ஸாக உள்ளது. குவைத்துடைய தங்க விலை படிப்படியாக இனி வரும் நாட்களில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. விலை கொடுத்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா எதிர்வரும் நாட்களில் தூசியினுடைய காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய வெப்பநிலை இனி வரும் நாட்களில் தொடர்ந்தும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் கவனமாக இருங்க. பாலைவன பகுதிகளில் போகக்கூடியவங்க வாகனங்களை கவனமாக ஓட்டுங்க. பாலைவன மணல்கள் வீதிகளில் நிறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. مساكم الله بالخير. وهذا الأسبوع لاحظنا سرعة في الرياح وإغبار بسبب سيطرة الرياح الشمالية الغربية، وهي مرتفعات جوية ورياح هابطة. فمتوقع أن تنشط الرياح يوم الثلاثاء والأربعاء بسرعة رياح تتجاوز 60 كيلومتر في الساعة. ومتوقع أن نشهد عجاج قوي خاصة فترة الظهيرة، ويضعف ساعات الليل المتأخرة. فبسبب الجفاف والحرارة العالية واستمرار الرياح الشمالية لاحظنا استمرار هذا الغبار وضعف الرياح الجنوبية الرطبة. سبب هذا الغبار واستمراره والله أعلم. குவைத்துடைய இராணுவ எச்சரிக்கை. பாதுகாப்பு அமைச்சகத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் சாவுத் அப்துல் அசீஸ் அல் அத்வானி, குவைத் இராணுவத்தின் பொது பணிப்பாளர், இராணுவ விமான தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகளின் உண்மைத்தன்மையை மறுக்கின்றார். அதே போல இந்த அறிக்கை குவைத்தின் பிராந்திய இறையாண்மையின் ஒருமைப்பாட்டையும் எந்த ஒரு மீறல் அல்லது தாக்குதலிலிருந்தும் அதன் குடிமக்களை பாதுகாப்பதையும் உறுதி செய்வதாகவும், அது மட்டுமல்லாது அனைத்து குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள்
செய்திகளை பரப்புவதில் துல்லியமாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார்கள். அதே போல ஏதாவது ஒரு அவசர நிலைமை ஏற்பட்டால் அது சம்பந்தமான தகவல்கள் உத்தியோகபூர்வ சமூக வலைதளங்களில் உடனடியாக அறிவித்தல் தரப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல கத்தார் மீது நேற்றைய தினம் கத்தாரினுடைய அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது நேற்றைய தினம் நடத்திய தாக்குதலுக்கு வன்மையாக கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள் குவைத் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் அரபு நாடுகளுடைய தலைவர்கள். அதே போல குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்தின் முக்கிய கூட்டம் நேற்றைய தினம் இரவு நடைபெற்றுள்ளது. அதே போல குவைத்துடைய முடி இளவரசர் மற்றும் குவைத்துடைய உள்துறை அமைச்சர், பிரதமர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர்கள், முக்கிய பதவிகளில் வகிக்கும் இராணுவ அதிகாரிகள் உட்பட பலருமே நேற்றைய தினம் இரவு இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. எதிர்வரும் நேரங்களில் எந்த மாதிரியான பாதுகாப்பு நிலைமைகளை கையாள்வது, நாட்டில் இருக்கும் அமைதியின்மை தன்மையும் மற்றும் மக்களிடையே இருக்கும் குழப்பத்தையும் எந்த அளவுக்கு கையாளுவது என்பதை பற்றி ஆலோசனை பண்ணி வராங்க. எதிர்வரும் நேரங்களில் ஏதாவது மேலதிகமான பெரிய அளவான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் அது சம்பந்தமாக உடனடியாக மக்களுக்கான பாதுகாப்பு இடங்களை நிறுவுவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் உடனடியாக செய்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் நேரங்களில் அது சம்பந்தமான தகவல்களும் அறிய தரலாம். அதே போல் நேற்றைய தினம் 3 மிசைல்கள் மட்டுமே தான் கத்தாரினுடைய அமெரிக்க இராணுவ தளத்தில் தாக்கியிருக்குது. மிகுதி எல்லாமே வானிலையை வைத்து செயலிழக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டவர்களுக்கு மிக முக்கிய அறிவுறுத்தல், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், தயவு செய்து இந்த மாதிரி ஏதாவது மிசைல்கள் கீழே விழுந்து கிடந்தாலோ உடைந்து கிடந்தாலோ தயவு செய்து அதை பார்க்குறதுக்கோ இல்லை பக்கத்தில் போகிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ போகாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் கீழே விழுந்தது அதோடைய ஆக்டிவேஷன் மறுபடியும் ஆரம்பமாகலாம், வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு மிசைலுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன குட்டி வெடிப்பொருட்கள் இருக்கலாம், அது திடீர்னு வெடிக்கலாம். தயவு செய்து கவனம். பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட 591 பேருடைய அட்ரஸ் அப்டேட்டை டிலீட் பண்ணினதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. 100 தினார் அபராதம். ஒரு மாதத்துக்குள்ளே அதை திருப்பி நீங்கள் புதிய அட்ரஸை வெரிஃபிகேஷன் பண்ணாத பட்சத்தில் 100 தினார் அபராதம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்தும் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இன்னும் கிளியர் ஆகாத பட்சத்தில் உடனடியாக அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடுகளை பண்ணுங்கள். தாமதமாகிற ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு 100 தினார் ஒரு மாதம் முடிந்ததுக்கு பிறகு அபராதம் கட்ட வேண்டி வரும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. பயணத்தடை கூட ஏற்படலாம் என்பதையும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் கட்டார் நாட்டிலும் பல மால்கள்லையும் சிலர் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. பயத்தினால சில தொழிலாளர்கள் அங்கேயே கீழ்த்தளங்களில் பேஸ்மெண்ட்டில் கூட தங்கி இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு நிலைமை சீரானதை அடுத்து அவர்கள் தங்களுடைய இருப்பிடங்களுக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஷார்க் பகுதிகளில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து போய் தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு காயமோ பாதிப்போ இல்லை. அதே போல் குவைத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்க 195% ஆண்கள் சிகரெட் பிடிக்கிறவங்க இருப்பீங்க. தயவு செய்து சிகரெட்டை பிடித்தாலும் அணைச்சிட்டு போங்க. சிகரெட்டை அணைக்காமல் தூக்கி வீசிட்டு போகாதீங்க. ஏன்னா அந்த காற்று அடிக்கக்கூடிய நேரங்களில் இதில் பற்ற தீ பற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதோ குவைத்துடைய சிவில் ஏவியேஷன், த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்றைய தினம் நடந்த சில அசௌகரியம், அதே போல் வான்வெளிகளில் நடந்த கத்தார் நாட்டின் வான்வெளிகள் நடந்த தாக்குதல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து வான்வெளி சேவையும் மீண்டும் திறந்திருப்பதாகவும் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் வழக்கமான விமான போக்குவரத்து நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதாகவும் த ஜெனரல் சிவில் ஏவியேஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க. சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம்.
நாட்டை சுற்றியுள்ள வான்வெளியின் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு தொடர்புடைய குவைத் அதிகாரிகளுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பு மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச கூட்டாளர்களுடன் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இனிவரும் நேரங்களில் விமான சேவைகள் மீண்டும் வலிமையான நிலைக்கு அனைத்து விமான சேவைகளும் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அல்லாஹ் முந்தி இரண்டாவது ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் மீண்டும் விமான சேவைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலாம், நிறுத்தப்படலாம். ஆனால் இப்போதைக்கு மீண்டும் சேவைக்கு வந்திருக்குது. ஆனால் இதை சான்ஸாக வச்சு சில பாபா மாமாக்கள் இந்த மாதிரி ஆகிருக்குது, விமானம் ஃப்ளைட்டெல்லாம் இப்போ போகுதில்லை, இன்னும் ஒரு மாதத்துக்கு விமானம் போகாதாம் அப்படின்ற மாதிரி சில நைட்டே பலருமே மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்ன பிரதர் போக முடியாதுன்ட்டாங்க, பாபா டிக்கெட் போட முடியாதுன்ட்டாங்க, ஒரு மாதம் கழித்து தான் போடுவேன்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் எதுவுமே இல்லை. பாருங்கள், நேற்றைய தினம் சில விமானங்கள் எந்த அளவுக்கு வானில் வட்டம் அடிச்சிருக்குதுன்னு. ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் நிப்பாட்டினதுக்கப்புறமா விமானங்களுக்கு போக முடியலை. சில விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டது, சில விமானங்கள் போக முடியாமல் அதே இடத்துலையே சுற்றி நின்றுச்சு. இந்த மாதிரி சில தவிர்க்க முடியாத சம்பவங்களும் இருந்துச்சு. ஆனாலும் தற்போதைய சூழல் அல்ஹம்துலில்லாஹ்னு விமான சேவைகள் ஆரம்பமாக இருக்குது. குவைத் விமான எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் விமானங்கள் பறந்துக்கிட்டு இருக்கிறது காணக்கூடியதாக இருந்துச்சு. அதே போல் ஈரானுடைய சைடில் பார்த்திங்கன்னா கத்தாருடைய போர் விமானங்கள் பறக்கிற மாதிரியும் சில டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குது. அதே மாதிரி குவைத்தில் ஹெலிகாப்டர்கள் தற்போது பல பகுதிகளையும் ஹெலிகாப்டர்கள் தொடர்ந்துமே பறந்துக்கிட்டே இருக்குது. குவைத்துடைய கடலோர பகுதிகள் ஃபுல்லாகவே கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரேடார் மூலம் பல விடயங்களை தொடர்ந்துமே கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல் யாரும் பதட்டம் அடைய தேவையில்லை. பாபா மாமா யாராவது பொய் சொன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சாதாரணமாக நீங்கள் இந்த நியூஸில் இருக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன் போட்டிருக்கிற தகவலை கூட காட்டலாம். யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இன்றைய தினம் டிக்கெட் போட்டிருக்கிற அனைவருமே போக முடியும். நேற்று நைட்டு மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாகிச்சு. ஆனால் இனி வரும் நேரங்களில் ஃப்ளைட்டுடைய அனைத்து சேவைகளும் ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்கும் என்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.